இன்றைக்கு நாம் வாக்குத்தத்தத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்ம சபைக்கு பேரே என்னது? ஆசீர்வாத சபை. ஆண்டவர் சொல்றார், இந்த ஆசீர்வாத சபையில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருப்பீர்கள்? ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியை வாசிங்க. 1ஆம் வசனம் முதல் பகுதி. என்னாகமம் 24ஆம் அதிகாரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் தேவன் ஆசீர்வதித்தார் என்றால் அதற்கு எல்லையே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னா நம்ம 1000 தலைமைக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா எப்படி ஆசீர்வாதமாக இருப்போமா? 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். இப்போ இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் யாராவது வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஆசீர்வாதத்தை எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை வேணும்னு தான் விரும்புவோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு நீங்களும் நானும் வரணும். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான எல்லையை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்ற நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது ஆண்டவர் யார் ஆசீர்வதிச்சாரு? ஆபேலை பலிபீடத்தில் ஆசீர்வதிச்சார். முதல்ல ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிச்சார். ஏன் ஆதாம் ஏவாளை என் மனசில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. முதல் மனுஷி யார்? அவர்களை ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஏன் அவங்கள ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்க தான் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ரெண்டாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் தொடர்ந்து வரும்போது சந்ததிகள் என்று வரும்போது சந்ததிகளிலே ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டார். அப்படிதானா? ஆமாவா இல்லையா? நோவாவை தெரிந்து கொண்டு நோவாவை என்ன செய்தார்? தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். நோவாவை ஆசீர்வதித்து நோவா சந்ததியை பெருக பண்ணினார். நோவா சந்ததியை பெருக பண்ணி ஆண்டவர் அதில் ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டார். அதில் யாரை தெரிந்து கொண்டார்? பின்னாட்களில் ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமை தேவன் என்ன செய்தார்? கடற்கரை மணலை போல பெருகப்படும், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகணும்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். அதுக்கப்புறமா யார் ஆசீர்வதித்தார்? ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். அதுக்கப்புறமா யார் ஆசீர்வதித்தார்? யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொன்னா யாரு? ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகள் மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை உலகத்திற்கு கொண்டு வர பயன்படுத்தப்பட்ட சந்ததி. அதனால தான் தேவன் வந்து மோசையோட பேசும்போது நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று பேசினார். அல்லேலூயா. தேவன் யார்? அவருக்கு ஒரு பேர் உண்டு. அவர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவர் யாருங்க? நம்ம எல்லாம் எங்கே இருக்கிறோம்? ஆசீர்வாத சபையில் இருக்கிறோம். அப்போ நம்மெல்லாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாயிடுது. என்ன பிரச்சனை? ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு
நம்ம அந்த ஆசீர்வாதத்தின் எல்லையை நம்முடைய வாழ்க்கையை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாமை ஆண்டவர் எத்தனை வயசுல அழைச்சாரு? 90 ஒருத்தர் சொன்னார், அப்புறம் 90 ஒருத்தர், அப்புறம் 74 75 வேற கரெக்டாக இது 75 வயசுல கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாம் எத்தனை வயசுல அழைச்சாரு? 75 வயசுல அழைச்சார். 90 வயசுல 99 வயசுல ஆண்டவர் வந்து உத்தமனா நடந்து கொள்ளுன்னு சொன்னார். சரிங்களா? இப்போ நீங்க நல்ல கவனிங்க. 75 வயசுல அழைக்கப்பட்டவரை 99 வயசுல வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்படி இரு? அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை வருஷம் சபையில் இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. தேவனுக்கு முன்னாடி நம்ம உத்தமமாக இருக்கிறோமா? ஆண்டவர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் 99 வயசு வரை ஆண்டவர்கிட்ட தான் நடந்து வர்றதுக்கு அவன் தன்னை அர்ப்பணித்து வந்தான். கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆண்டவரோட நடந்த மனுஷன். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டார்? ஆகாருடைய விஷயத்தில் 16ஆம் அதிகாரத்தில் தவறி போய்விட்டார். அவர் தவறி போனதுனால தான் ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா உலக பிரகாரமாக நம்ம வாழக்கூடாது. தேவனுடைய பார்வையில் உத்தமர்களாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றிடலாம், ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல முடியாது. ஏமாற்ற ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமாக இருக்கணும். நம்ம வாயில் வார்த்தை உண்மையாக இருக்கணும். நம்முடைய நடைகளில் உண்மை இருக்கணும். நம்முடைய குடும்ப உறவுகளில் உண்மை இருக்கணும். நம்முடைய ஐக்கியங்களில் உண்மை இருக்கணும். இன்றைக்கு அநேக பொய், அநேக மாய்மாலம் நடிக்கிறது. உள்ள ஒன்று, வெளியே ஒன்று. வீட்டில் வந்தால் இந்த பூனையும், வெளியே போனா எல்லா அட்டகாசமும் பண்ணிட்டு உள்ள வர வேண்டியது. நல்லா கவனிக்கணும். சபைக்குள்ள இருக்கிற நம்மளை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலக போக்கில் போகக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, எந்த போக்கில் போகக்கூடாது? நம்ம தேவனுக்கு முன்னாடி உத்தமமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ நம்ம ஆபிரகாமை போல முதலாவது உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உத்தமம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், சோதனையை சகித்து கொண்டு சோதனையில் சிறப்பானதை ஆண்டவருக்கு கொடுக்கிறவராக இருந்தார். சோதனையை சகித்து கொண்டு தேவனுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார்? தேவனுக்கு சிறப்பானதை கொடுக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. என்ன சிறப்பானதை கொடுத்தாருன்னு சொல்லி பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆதியாகமம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவனுக்குன்னு ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார். அந்த ஈசாக்கு தான் அவன் வாழ்க்கையில் சிறப்பான ஒன்று. அவனுக்கு இருந்த ஆஸ்திகளிலே சிறப்பான ஆஸ்தி யார் தான்? ஈசாக்கு தான். அந்த ஈசாக்கை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீ எனக்காக பலி கொடு அப்படின்றார், பலி கொடு அப்படின்றார். உடனே அதை அவன் கேட்டுக்கொள்கிறான். அதான் 11ஆம் வசனத்தை வாசிக்க. 11ஆம் வசனம் 22-11. அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே,
அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இப்பொழுது நீர் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் தேவன் பாருங்க, உத்தமமாக நடந்துக்கிட்ட அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களில் சிறப்பானது ஆண்டவர் கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். முதல்ல ஆண்டவருக்கு பாருங்கள், உத்தமமாக நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்குற நம்ம வாழ்க்கையில் எதை ஆண்டவர் கொடுத்தாலும் எதை கொடுக்கணுமாம்னா நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட்டை ஆண்டவர் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த காயின் ஆபேல் பலிபீடத்தில் பலி செலுத்தும் போது காயின் பலியை ஆண்டவர் ஏன் ஏற்றுக்கொள்ளலை, ஆபேல் பலியை ஏன் ஏற்றுக்கொண்டார்னா, அவன் காய்கறிகளிலே சிலவற்றை கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லும். ஏதோ கர்த்தர் கொடுக்கணுன்ற கடமை உணர்வோடு கொடுக்குறான். ஆனால் ஆபேலை குறித்து சொல்லும்போது முதல் தரமானவைகளிலே அதுலேயும் கொளுத்தவைகளை ஆண்டவருக்கு பலி செலுத்தினானா. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் சிறப்பானதை கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்காக கொடுப்பதை நம்ம வாழ்க்கையில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. எதை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு. ஆமேன்னு சொல்லுவோமா? முதல் தரமானது முதன்மையானதை அவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. 22:17. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்துக்கே கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்ம ஆசீர்வாதமாக மாறணும்னா உத்தமமாய் ஆபிரகாமை போல இருந்து கர்த்தருக்கு எதை கொடுத்தாலும் எப்படிப்பட்டதை கொடுக்க வேண்டும்? சிறப்பானது முதன்மையானதை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் 26ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ஆண்டவர் தரிசனத்தில் அவங்க கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, நீ எகிப்துக்கு போகாமல் நீ கேராரிலே குடியிரு, நான் உன்னை என்ன செய்வேன், இங்கே ஆசீர்வதிப்பேன். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, கேராரில் பஞ்சம், ஆனால் எகிப்தில் என்ன இருக்குது? செழிப்பு இருக்குது. எகிப்தில் போனால் என்ன செஞ்சுக்கிடலாம்? தப்பிச்சுக்கிடலாம். ஆனால் கேராரில் இருந்தால் பஞ்சத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சூழ்நிலைகளுக்கு தக்கபடி நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடாது. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து அவர் சொல்லுகிற இடத்துல நம்ம இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமேன் சொல்லுவோமா? அதாவது நம்ம சுய விருப்பத்தின்படி நம்ம வாழக்கூடாது. தேவனுடைய விருப்பம் நம்ம வாழ்க்கையில் என்னன்றதை அறிஞ்சு அதை செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதாவது நல்ல கவனிங்க, நம்முடைய விருப்பங்கள்லாம் தவறு கிடையாது. ஆனால் நம்ம விருப்பங்கள் நம்ம வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்காது. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த விருப்பத்தை நம்ம வாழ்க்கையில் தடுத்து அவர் விருப்பத்தை வெளிப்படுத்தி நம்முடைய விருப்பத்தினால் வரக்கூடிய அழிவை தடுத்து அவர் விருப்பத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம வழி நடத்த விரும்புவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுத்துக்கொள்ள கூடுமானால், நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், எடுத்துக்கொள்ளணுமானால் ஆண்டவரே இது என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணார். ஆனாலும் அவர் சொல்கிறார், ஆனாலும் என் சித்தமல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு ஒப்பு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த மாம்சத்தில் சில சுய சித்தங்கள் எழும்பலாம், ஆனால் தேவ சித்தத்துக்கு தான் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
இல்லை கவனிங்க, ஆண்டோடைய பிள்ளைகள் விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண சொன்னாருன்னு சொல்லி சகோதரர் உணர்த்தப்பட்டு சொன்னார். உண்மையாகவே வாலிப வயசில் தான் எல்லாமே தீர்மானிக்கிற வயசு. இந்த வயசில் உங்களுக்குள்ள பல ஆசைகள் ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபினேஷ் பார்க்குறாப்புல, நம்மளையே பார்க்குறாரா? சரியில்லையாப்பா. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய விருப்பங்கள் நமக்குள்ள என்ன செய்யுது? நிறைய இருக்கு. ஆனால் நம்முடைய சுய விருப்பங்கள் அல்ல. ஆமென். தேவனுடைய விருப்பம் நிறைவேற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்முடைய விருப்பங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் நம்ம தேவனுடைய விருப்பத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நமக்காக எதை செய்தாலும் சிறப்பானதை செய்வார். ஆமென் சொல்லுவோமா? அதனால் தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சுய விருப்பங்களையெல்லாம் ஒதுக்கிட்டு அவருடைய விருப்பத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். எப்படி அவர் செய்தார் பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. 26, 12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். எத்தனை மடங்கு பலனடைந்தாரா? சத்தமாக சொல்லுங்களேன். யார் ஆசீர்வதித்ததினால்? கர்த்தரே அவனை ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் எதனால் ஆசீர்வதிச்சார்? வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பஞ்ச காலத்தில் விதை விதைச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பஞ்சத்தில் விதை விதைச்சா தண்ணி என்ன செய்யாது? கிடைக்கவே கிடைக்காது. பஞ்சத்தில் யாரும் விதை விதைக்க மாட்டாங்க. விதையை சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா விதைச்சா என்ன செஞ்சிடும்? விதை வீணாக போயிடும். அதனால் விதைக்க மாட்டாங்க. ஆனால் ஈசாக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த வார்த்தையை விசுவாசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் எதை விசுவாசிக்கணும்னா வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சூழ்நிலைகளை பார்க்கவே கூடாது. எல்லாரும் சொல்லுங்கள், எதை பார்க்கக்கூடாது? நம்ம எபிரேயரில் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏன் பிரயோஜனப்படலையா? கேட்டவர்களுக்கு என்ன இல்லை? சபையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய கேள்வி என்னென்னா, எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தராரு, ஏன்னா வாக்குத்தத்தங்களை என்ன செய்ய மாட்டேங்க? சொல்லுங்கள் சத்தமா. நிறைவேறின மாதிரி தெரியல. எல்லா வாக்குத்தத்தங்களும் என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம விசுவாசத்தை வளர பண்ணணும். ஆமேன்னு சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும்னு கொண்டு வந்தார். ஆனால் அவங்க இருந்தது எங்க? எகிப்தில். தண்ணியும் கிடையாது, மரம் செடி கொடி ஒன்றும் கிடையாது. எங்கே இருந்தாங்க? பாலைவனத்தில். வாக்குத்தத்தம் என்னது? என்ன சொல்கிறது பார்த்தீங்களா? வாக்குத்தத்தத்துக்கும் இவங்க இருந்த இடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்காங்க? சத்தமாக சொல்லுங்களேன். தொடர்பே இல்லை. ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த பாதையில் தான் அவர்களை நடத்தினார். அது எதுக்கு நடத்தினார்னா, அவர்களை வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் மாற்றத்தான். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 14, 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பாலும் தேனும் ஓடும் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இது யார் சொன்ன வார்த்தை? காலேப்பும் யோசுவாவும் சொன்ன வார்த்தை. காலேப்பும் யோசுவாவும் சொல்கிறாங்க. சரியான ஜனங்க சொல்கிறாங்க, ஐயோ இந்த வனாந்தரத்தில் நம்ம எல்லாரும் சாக போகிறோன்னு. ஆனால் அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, இல்லை, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நமக்கு நிச்சயமாக அவருக்கு பிரியமாக இருந்தால் நம்மளை அதில் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா.
சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வீட்டுக்குள்ளேயே பாருங்கள், சிலர் சொல்லுவாங்க வாக்கு தத்தெல்லாம் பெருசாக தான் இருக்கு, ஆனால் உனக்கு ஒன்று நடக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? நடக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? சம்பந்தம் இல்லாமல் இருக்குதே. நீ வாளாகாமல் ஆனால் நீ தலையாகாமல் என்ன செய்கிற? வாளாக தானே இருக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். கர்த்தர் சிறியவனை குப்பையிலிருந்தும் எளியவனை. அப்போ நம்ம எங்கே இருக்கணும்? முதல்ல குப்பையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும்? புழுதியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் அவனை எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுவேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் சுதந்திரிக்க பண்ணுவார். நாம் அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு பிரியமானதை செய்யும்போது அவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்மை சுதந்திரிக்க பண்ணுவார். ஆமென்.